வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் முதலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்தார். இது விசிக தொண்டர்களுக்கு உற்சாகம் அளித்தது. ஆனால் அடுத்த சில நாட்களில் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் திருமா. அதேபோல் புதுச்சேரி தேர்தல் களத்திலும் திருமா அடித்த பல்டி அக்கட்சி தொண்டர்களை கடும் வேதனையில் ஆழ்த்தியது. இவை அனைத்திற்கும் திமுகவின் அழுத்தமே காரணம் என விசிக தொண்டர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடலூர் பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து விசிக தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். வேட்பாளர்களின் பெயரை சொல்லி அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது தேமுதிக பொதுச் செயலாளரும் விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளருமான பிரேமலதா பெயரை சொன்னபோது அவர் எழுந்து நிற்கவில்லை. இது விசிகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பிரச்சார கூட்டத்திலேயே விசிக தொண்டர்கள் சிலர் சத்தம் போட்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் தங்கபாலு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விசிக ஓட்டு வங்கி அதிகம் இருப்பதாக கூறப்படும் பாவக்கல் அம்பேத்கர் நகரில் அவர் பிரச்சாரம் செய்வதை தவிர்த்தார். இதனால் அதிருப்தியடைந்த விசிகவினர் தங்கபாலுவின் பிரச்சார வாகனத்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்கபாலு சமாதானப்படுத்தியும் கேட்காத விசிகவினர் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மோதல் போக்கை கடைபிடித்தனர். இந்த தகவல் தெரிய வந்ததும் திருமாவளவன் அவர்களை கண்டித்ததுடன் கூட்டணி கட்சிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து விசிகவினர் கூறுகையில், கூட்டணி கட்சிகளுடன் முரண்பாடு இருந்தால் பேசி தீர்வு காண வேண்டும். பொதுவெளியில் கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தும் வகையில் விசிகவினர் செயல்படக்கூடாது என திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் மோதல் போக்கில் ஈடுபட்ட 5க்கும் மேற்பட்டோர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார். ஏற்கனவே விஜயின் அரசியல் வருகையால் விசிகவின் வாக்கு வங்கி பெரும் சரிவை கண்டுள்ளதாகவும், தேர்தலில் நின்றால் திருமாவளவனின் வெற்றியை கேள்விக்குறிதான் என்ற உளவுத்துறை அறிக்கையால் தான் அவர் பின்வாங்கியதாகவும் பேசப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவிடம் அடம் பிடித்து 8 சீட்டுகளை பெற்றுவிட்டதால் விசிக மீது கூட்டணி கட்சியினரை கடுப்பில் உள்ளனராம். அதனால்தான் திருமாவளவன் மற்றும் விசிகவினரை கூட்டணி கட்சித் தலைவர்கள் சிலர் திட்டமிட்டே அவமதிப்பதாகவும் கூறப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் தேர்தல் முடியும் வரை அமைதி காக்கும்படி கட்சி தொண்டர்களுக்கு திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளதால் அவர்கள் அமைதி காப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.